ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி இசைக்கு முத்து ஃப்ரம் மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த 3 நாளும் கடைசி வாரமான பிப்ரவரி செட்டில்மெண்ட்ல லிமிட்டட் ரேஞ்ச் ஃபால்ட் மூவ்ல தான் ஆயிருக்கு. 22,510 இன்னைக்கு 513, 518 லோ லெவல்ல, ஹையர் லெவல்ல 22,623, நாட் மோர் தென் 630. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 22,545 க்ளோஸ் ஆயிருக்கு பிப்ரவரி சீரீஸ். அதே இது ஜனவரி 30th ஜனவரி சீரீஸ் வந்து 23,250, ஒரு 700 பாயிண்ட் டவுன்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்னன்னா ஒன்று கண்டினியூஸா ட்ரேடிங் தான் நிப்டி, பேங்க் நிப்டி. அதே நேரத்தில் இன்னைக்கு கூடியமான வரைக்கும் 22,500 கீழே போக விடாம பார்த்துக்கிட்டாங்க. நாளைக்கு பிப்ரவரி 28 மார்ச் சீரியஸ் ஃபர்ஸ்ட் டே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் 22,620, 640, 660க்கு மேலே போகாது, irrespective ஆஃப் குளோபல் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ். அப்படி 22,600, 700 வரும்போது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஸ்ட்ராடல்ல நிறைய விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஆல் ஆப்ஷன் எஃப்என்டோ ட்ரேடர்ஸ். மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3,500 பாயிண்ட் ஆல் டைம் ஹை லெவல்லேருந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ்பாஸ் ஒரு 15% டவுன். பேங்க் நிஃப்டி போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி 48,000, 49,000 ரேஞ்சில் தான் ஒன்று இல்லை 2-3 நாளில், ஒரு வாரத்தில் ஒரு நாள் 49,000 உள்ளே தான். அதுக்கு மேலே போகிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு நாள் 460, 520 போயிருக்குன்னு நினைக்கிறேன். 50 கீழே வந்துடுச்சு. மார்ச் மாதம் எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சைடு வந்து லிமிட்டட் தான் இருக்கும். டவுன் சைடு 22,460க்கு கீழே மூவ்மெண்ட்ஸ் வரும். க்ளோசிங் 22,500க்கு மேலே இருக்கணும். அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் செகண்ட் வீக் ஆன் ஆர் பிஃபோர் 22,360, 290, 220, 22,200 வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 21,960 வந்து 5%, தட் இஸ் 20% ஆஃப் ஆல் டைம் ஹை லெவல்லேருந்து கீழே வரலாம். அதுக்கு கீழே போகிறதும் இது இவ்வளவும் ஒரு 20% நிப்டி கரெக்ஷன் மட்டும்தான். நிப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் பார்க்கும்போது ஏறக்குறைய 40%, 50% கரெக்ஷன் ஆயாச்சு. ப்ளீடிங். There is non-stop down movements with a strong support level selected mid and small cap. How long it will manage to strong support? May it will extend the downside. That is nobody can control why it is moving down again and again. So passive investors can accumulate now selected stock. We will give some good fundamentally strong, nearly 30, 40, 50% down daily, 1 or 2 scripts through our groups. That is completely free. So who are willing to accumulate fundamentally stock, buy, add, hold at your own risk reward ratio with minimum 1 year time frame perspective, hold. You are the winner. இன்னைக்கு வாங்கணும், அடுத்த வாரத்தில் விற்கணும், ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், 2000 ரூபாய் அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும் அப்படின்னா உள்ள வராலிய இது உங்களுக்கு உள்ள மார்க்கெட் கிடையாது. நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. டெய்லி 5,000 rupees, 10,000 rupees, அதுதான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ரூபா போட்டு தான் விற்கணும். ஆனால் மந்த் எண்டில் க்ளோஸ் பேசிஸில் உங்களோட அக்கௌண்ட்ஸை பார்த்தா 0.
ஒன்றும் கிடைக்காது. டாக்ஸிஸை பை டுடே 30% கேபிட்டல் கெயின் லாஸ் எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு டென்ஷனில் தான் இருக்கும். ஓவரால் இவ்வளோ தான் கிடைக்கும். பார்த்துக்கிட்டுங்க, வாங்குங்க, வைங்க. 20-25% ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு வருஷத்தில் வரலாம். ஒரு வருஷத்துக்கு மேலே விற்றா தான் 12.5% அது லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மில் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்றீங்கன்னா 20% டேக்ஸு வரும். இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு விற்றா 30% டேக்ஸ் வரும். இது நிறைய தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாங் டேர்மில் வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் பேஷன்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா கூட ஒரு 5,000 ரூபா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறாங்க. அது ஓவரால் பார்க்கும்போது அவங்க வந்து அக்கௌண்டிங் இயரில் பார்க்கும்போது 0 தான் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ டேக் கேர் ஆஃப் செலக்டட் ஸ்டாக், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், ஆல் கரெக்டட் 30, 40, 50%. I will give you some stock for long-term purpose. If you wish, you can buy through our group. Okay, thank you. பேங்க் நிஃப்டி ஏற்கனவே சொல்லியாச்சு, 48, 49 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு 140 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபின் சர்வீஸும் ஒரு 100 இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் ஸ்மால் பாசிட்டிவ், பட் ஓவரால் போன மாதம் க்ளோஸிங் இந்த மாதம் க்ளோஸிங் எல்லாம் ஒரு 2 to 3% டவுனில் தான் சீரீஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, பிப்ரவரி சீரீஸ். அதர் தென் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், Nifty Field Services, most all stocks are bleeding 30-40% more than. So take care of your patients and do some other work. Take your earning. Not this is not suitable for you day by day getting 500,000 rupees. This is capital depreciation. Wiped out all your capital day by day. So don't short period expect any income from stock market. Okay.